ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 21ஆம் தேதி நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய். இப்ப சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏற்றி வைத்தாலே போதும். வாழ்க்கையே தலைகீழாக மாறும். பணம் வசியமாகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். இன்னொரு பக்கம் மங்களகரமான காரியங்கள் பண்ணுறதுக்காக இந்த செவ்வாய்க்கிழமையை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். கடன் பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும், சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு, வாடகை வீட்டிலே வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஆடி மாசத்துல வரும்போது அது தனி சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்துல இந்த வருஷம் நமக்கு 32 நாட்கள் இருக்கு. இந்த 32 நாட்களுமே விசேஷம்தான். ஆனா அதுலயும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமைகள் இருக்குல்ல, இது கூடுதல் சக்தி வாய்ந்த நாட்கள். பிரபஞ்சத்தோட சக்தியும் தெய்வீக ஆற்றலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நாம என்ன நினைச்சு கோரிக்கையை வச்சு பூஜை பண்றோமோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த வருஷம் ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஆடி மாசம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 32 நாட்களோட முடிவடையுது. இந்த 32 நாட்கள்ல நமக்கு இந்த வருஷம் 4 ஆடி செவ்வாய் வருது, 5 ஆடி வெள்ளிக்கிழமைகள் வருது. அதுல ஜூலை 21ஆம் தேதி நாளைய தினம் வரக்கூடியது ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய். அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு ஆடி செவ்வாய்க்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. அதுதான் அஷ்டமி. நாளைய தினம் காலபைரவருக்கு உகந்த எதிரிகள் தொல்லையை தீர்க்கக்கூடிய, வாழ்க்கையில கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வளவிரை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்குது. காலையில 8:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி மறுநாள் காலையில புதன்கிழமை 9 வரைக்கும் இருக்கு. இப்படி தெய்வீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பான முறையில முருகப்பெருமான் வழிபாடு, மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வழிபாடு நீங்க கண்டிப்பா செய்யணும். ஒருவேளை நீங்க அஷ்டமிக்கான வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா நாளைய தினம் ஜூலை 21ஆம் தேதி ராகு கால நேரம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரைக்கும் இருக்கு. இந்த 1.5 மணி நேரம் ராகு கால நேரத்துல உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல பைரவர் சன்னதியில அபிஷேகங்களும் பூஜைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கலாம். மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு எப்பவும் போல நீங்க ஆடி செவ்வாய்க்கான வழிபாடு செய்யலாம். பொதுவா நிறைய பேர் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முருகனுக்கு பிடிச்ச உகந்த ஏதாவது இனிப்ப நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைப்பாங்க. நாளைய தினம் நீங்க கூடுதலா முருகப்பெருமானுக்காக மட்டுமே அந்த தினத்தை ஒதுக்கிக்கோங்க. அஷ்டமி வழிபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வழிபாடு செய்யும் போது கூடவே செவ்வாய் பகவானோட அனுகிரகமும் சேர்த்து கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வணங்குனீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம செவ்வாய் பகவானோட அதிபதியா இருக்கக்கூடிய முருகனை நீங்க வணங்கும் போது செவ்வாய் பகவானோட பார்வை மறைமுகமா உங்க மேல விழும். செவ்வாய் பகவான் யாரு? சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருக்குன்னா அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர். பல வருஷங்களா வாடகை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். இப்படி வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆடி செவ்வாய் அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், வாழ்க்கையே மாறும். அது என்ன இலை அப்படின்னு பார்க்கும்போது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை மீது தீபத்தை ஏத்துனா பலவிதமான நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில ஏற்படும். அப்படி செம்பருத்தி இலை மீது ஆடி செவ்வாய்க்கிழமையில தீபத்தை ஏற்றும் போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல செவ்வாய் தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க அல்லது செவ்வாய் கிரகம் பலவீனமா இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமையில செம்பருத்தி இலையில நெய் அப்படின்னா தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது செவ்வாய் தோஷத்தோட வீரியம் குறையும். அதனால ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும். அடுத்ததா கடன் பிரச்சனை நீங்குதல். தீராத கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரத்துல அப்படி இல்லைன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏற்றி வரும்போது கடன் சுமை படிப்படியா குறையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அடுத்ததா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரித்தல். செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது வீரம், பலம் அப்புறம் தைரியத்துக்கு அதிபதியானவர். செம்பருத்தி இலை மீது இந்த தீபத்தை ஏத்துறதால மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற பயம், பதற்றம் நீங்கி தன்னம்பிக்கையும் மன தைரியமும் அதிகரிக்கும். அடுத்ததா எதிரிகள் தொல்லை, திருஷ்டிகள் தொல்லை நீங்குதல்.
அன்னை துர்க்கைக்காகவோ அல்லது முருகப்பெருமானுக்காகவோ இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள், கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே விலகும். கடைசியா திருமண தடை அகலுதல், அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைத்தல். செவ்வாய் தோஷத்தால தள்ளி போகக்கூடிய திருமண வரன்களும் கூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பேரும் உண்டாகும். இதுதான் இந்த செம்பருத்தி இலை மீது ஏற்றக்கூடிய தீபத்துக்கு இருக்கக்கூடிய பல மகிமைகள். முதல்ல இந்த தீபத்தை எப்ப ஏத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதை எப்படி ஏத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் நாளைய தினம் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு கிழிசல் இல்லாத நல்ல செம்பருத்தி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சளை பூசணும். மஞ்சள் தூளை தண்ணீர் குழைத்து அந்த மஞ்சளை குழைச்சிருக்கீங்களே, அந்த குழைத்த மஞ்சளை அந்த இலை மீது முழுவதுமா தடவணும். இப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய இலை மங்களகரத்தோட மறு உருவமா மாறிடும். ஏன்னா செவ்வாய்னாலே அது மங்கள வாரம். அடுத்ததா அதுக்கு நடுவுல அத நுனிப்பகுதியில ஒரே ஒரு பொட்டு வைக்கணும். அது குங்கும பொட்டு வைக்கணும். வீட்டுல பூஜை அறையில மற்ற தீபங்கள்லாம் எரியட்டும். அந்த தீபத்தையும் செம்பருத்தி இலை மீது ஏற்றக்கூடிய தீபத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது ஆடி செவ்வாய்க்காக பிரத்யேகமா ஏற்றக்கூடிய தீபம். வீட்டோட பூஜை அறையில ஒரு சிறிய மணப்பலகை அப்படின்னா துணி விரித்து வைத்து அந்த துணி மீது, அந்த மணப்பலகை மீது இல்ல சிறிய தட்டு மீது செம்பருத்தி இலை வைத்து அது மேல ஒரே ஒரு அகல்விளக்கு வைத்து தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். நம்மளுடைய பதிவுகள்ல இலை மீது தீபம் போடணும் அப்படின்னு போடக்கூடிய பதிவுகள்ல நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், இலையை எந்த திசை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. இலை நீங்க எந்த திசை பார்த்து வேணாலும் வச்சுக்கலாம். இலையோட தலைப்பகுதி, அந்த அகண்ட பகுதியில தீபம் இருக்கிற மாதிரியும் நுனி பகுதியில குங்குமம் போட்டு வைக்கணும். தீபம் எரியக்கூடிய திசை தான் ரொம்ப முக்கியம். இதை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏற்றி வைக்கிறதால பூஜை அறையில மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். குறைஞ்சது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம். செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல தீபத்தை ஏற்றி வைக்கிறதால நம்ம இந்த தீபத்துக்காக என்னென்ன பலன் கிடைக்கும் சொன்னோம்ல, அந்த பலன் எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல, தொழில முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாட்களாவே வாடகை வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு. இது மாதிரி என்ன குறை, என்ன கோரிக்கை இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்டையும் செவ்வாய் பகவான் கிட்டையும் முன்வைங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கும் ரொம்ப உகந்தது தான். இந்த மஞ்சளை பூசி வைத்திருக்கீங்களா அந்த இலை மீது, அந்த நேரத்துல அந்த மஞ்சளை பூசும்போது துர்க்கை அம்மனையும் சேர்த்து வணங்கி மனசா நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தீபத்தை ஏத்துங்க. தீபம் எரியக்கூடிய நேரத்துல முருகனுடைய பாடல்கள், முருகனுடைய மந்திரங்களை படிக்கிறது, ஒலிக்க விட்டு கேட்கறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அகலக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த இலையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல தண்ணியிலே விட்டுக்கலாம். இல்ல பூஜை ரூம்ல காய்ந்த பூக்கள் வச்சிருப்பீங்கல்ல, அதுல அந்த இலையை போட்டு தண்ணியில விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஆடி செவ்வாய், அதுவும் ஆடியோட முதல் செவ்வாய் அன்னைக்கு இந்த இலை மீது தீபத்தை ஏத்துறதால நாம சொன்ன பலன்கள் மட்டும் கிடைக்காம உங்க வாழ்க்கையே மாறும். ஒரே நேரத்துல முருகப்பெருமான், செவ்வாய் பகவான், துர்க்கை அம்மன், காலபைரவர், இப்படி பல தெய்வங்களோட அனுகிரகம் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். முடிஞ்சா இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க ராகு கால நேரத்துல முருகப்பெருமான் சன்னதிலையோ இல்ல துர்க்கை அம்மன் சன்னதியில கூட ஏற்றலாம், தப்பில்லை. இந்த ஒரு ஆடி செவ்வாய் அன்னைக்கு ஏற்றுங்க. அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துல எல்லா நாட்களும் சிறப்பான நாட்களா மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.